வணக்கம் மக்களே, நீங்க பார்த்து கேட்கறது மொக்கை கமிட்டி. நாங்க ஹோஸ்ட் தண்டர்போல்ட்ஸ் இல்ல இந்த நியூ அவெஞ்சர்ஸ் படத்துக்கான ஸ்பாயிலர் ரிவ்யூ பார்க்க போறோம். ஐயோ ஸ்பாயில் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லக்கூடாது. மார்வலை இப்போதைக்கு நியூ அவெஞ்சர்ஸ் தான் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் படம் பார்க்காம இருக்கிறது உங்க தப்பு, ஏன் தப்பு இல்ல. படம் பார்த்துட்டீங்களா? பார்த்தவங்க தாச்சு கேட்கலாம் அப்படிங்க. இப்போதைக்கு இந்த படத்தோட ஸ்பாயிலர் ரிவ்யூவை மொத்தமாக பார்த்துருவோமா? படத்தோட மெயின் கான்செப்டே டிப்ரெஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த டிப்ரெஷனை பேஸ் பண்ணியிருக்க நிறைய கேரக்டர்ஸை ஒன்றா சேர்த்து ஃபைனலாக எப்படி திருதுனாங்க அப்படிங்கிற அந்த மென்டல் ஹெல்த் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா அழகாகவே கையாண்டுருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒழுங்காக ஸ்கிரிப்ட் பண்ணப்பட்ட ஒரு படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்க மார்வல் சைடில் இருந்து. மார்வல் எடுக்கிற நிறைய முக்காவாசி படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு ஒன்று எழுதுவாங்க, இஷ்டத்துக்கு ஒன்று எடுப்பாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கம்ப்ளீட்டாக மாற்றிடுவாங்க. பட் இந்த படம் அப்படி ஃபீலே ஆகல. ஒரு விஷனோட டைரக்டர் என்ன நினைச்சாரோ அதை எடுத்து கொடுத்துருக்காரு. அதுக்கு மார்வலும் சப்போர்ட் பண்ணியிருக்கமா தான் தெரியுது. பெருசாக எங்கேயுமே எதையுமே மாற்றாமல் எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆன கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டுக்கு அப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது அதை விட இது ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டு படமாக உங்களுக்கு வந்து தெரியும். அங்கே தான் எனக்கு தெரிஞ்சு மார்வல் இப்போதைக்கு ஜெயிச்சிருக்காங்க நான் சொல்வேன். இதே மாதிரி தான் நிறைய படங்களையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்டோரிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஒரு எங்கேஜிங்கான எமோஷனலான படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதை பாராட்டி ஆகணுங்க. மார்வல் இது ஒரு கம்பேக்காக கன்சிடர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஏன்னா ஒரு படத்தை நல்லா கொடுத்தாங்கன்னா அந்த படத்தை மொக்கையாக்கிடுறாங்க. பட் இதுக்கப்புறம் வரப்போகிற ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு பொறுத்தது பார்ப்போம். இந்த படத்தில் எல்லா ஹீரோஸுமே ஏதோ ஒரு வகையில் டிப்ரெஸ்டான ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. அந்த வகையில் வேணா இந்த படம் ஒரு சூசைட் ஸ்குவாட் படம்ங்கிற மாதிரி சொல்லலாம். சூசைட் ஸ்குவாட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷன் செய்யலைன்னா நீங்கள் செத்துருவீங்க அந்த மாதிரி. பட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த சூப்பர் ஹீரோஸில் எடுத்து பாருங்க, நானே டிப்ரெஸ் ஸ்டேஜில் இருக்கேன், விட்டா நானே செத்துருவாடா அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய அந்த சூசைடல் தாட்டில் இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோஸை ஒன்றா சேர்த்து அவங்க எப்படி அதுலேருந்து வெளியே வந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை. ஒரு வகையில் ஏதோ சூசைட் ஸ்குவாட் தான் சொல்லணும் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். அதாவது நமக்கு ஹோப்பை கொடுக்கக்கூடிய ஹீரோஸே இந்த பக்கம் ஹோப்பை இழந்துருக்காங்க. அதை ஓப்பனிங் ஷாட்ல எலினா வச்சு அழகாக வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. எலினாவை ப்ளே பண்ண நம்ம ஃப்ளோரன்ஸ் பியோ அமேசிங்கான ஆக்டிங். ஓப்பனிங் அவங்க லிட்டரலி ஒரு பில்டிங்லேருந்து குதிப்பாங்க. நான் சொன்னது புரியுதா? ஷீ லாஸ்ட் எவ்ரி திங் அண்ட் இதுக்கப்புறம் எதுக்கடா அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் அவங்க அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பங்கர் சீனில் கூட மொத்த இடமே எரிய போதுன்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் அவங்க அந்த ஃபேட்டை அக்செப்ட் பண்ணுறப்ப தான் இருக்கும். சென்ட்ரியோட வாய்டுக்குள்ளே இவங்க விருப்பப்பட்டு தான் உள்ளே போவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டிப்ரெஸ்டாக இருக்காங்க. அதை தெளிவாக போய் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட மெயின் ப்ரோட்டகனிஸ்டா எலினாவை தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எலினா இந்த ஸ்டேஜில் ரொம்பவே டிப்ரெஸ் ஆகாம தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ப்ரீவியஸ் ஸ்டேஜில் அந்த ஹாக்கி சீரீஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாய்ஃபுல்லாக இருப்பா. கேட் பிஷப் கூட வர அந்த சீக்வன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குங்க, ரொம்ப ஃபன்னாகவே இருக்கும். பட் அதை பார்த்துட்டு இந்த படத்துக்கு நீங்கள் வரும்போது என்ன அங்கே நல்லா இருந்தா இங்கே இப்படி மாறி இருக்கா, என்னடா நடந்துச்சு நடுவில் அப்படிங்கிற தாட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அங்கே மட்டும் தான் ஏதோ கோட்டை விட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி பார்க்கும்போது எலினாவோட அந்த ரைட்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவளுடைய பேக் ஸ்டோரி, அது மட்டும் இல்லாமல் ரெட் ரூம் எப்படி பிளாக் விடோஸை உருவாக்குறாங்க அதை காமிச்ச விதமும் நல்லா இருந்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா இந்த படம் தான் டெக்னிக்கல் பிளாக் விடோ படமாகவே இருந்திருக்கணும் போல. பிளாக் விடோ படத்தில் காமிச்சதை விட இந்த படத்தில் வந்து அந்த பிளாக் விடோஸோட ப்ரீவியஸ் அந்த ரெட் ரூம் ஸ்டோரி, அந்த ட்ரைனிங் ஸ்டோரி எல்லாமே ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லா பிளாக் விடோஸோட அந்த பெர்ஃபெக்ட் ட்ரைனிங் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வலிகளை அழகாகவே கம்மி பண்ணியிருந்தாங்க. பட் வாய்டுக்குள்ள திரும்ப இதே ஸ்டோரி ரிப்பீட் ஆன மாதிரி தோணுச்சுங்க. பட் ஓவராலாவே ஃப்ளோரன்ஸ் பியோட அந்த ஆக்டிங்கும் அந்த பேக் ஸ்டோரியும் அந்த கேரக்டரை ஸ்ட்ராங்காக நிலைநிறுத்திச்சு. பட் ஷீ இஸ் நாட் அ லீடர் மெட்டீரியல். பட் படத்தோட முக்கால்வாசி இடத்துல அவளை லீடர் மாதிரி புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. ரெட் கார்டியன் கூட நீ வந்து கோல் கீப்பராக இருக்கணும்னு ஆசைப்படுவேன், மொத்த டீமும் உன்னை நம்பணும், அதுக்கேற்ற மாதிரி நீ விளையாடணும்னு ஆசைப்படுவல, இப்போ டேக் சார்ஜ் எடுத்துக்க அப்படின்னு மோட்டிவேஷன் டைலாக்லாம் சொல்வாரு. அதை கேட்கும்போது ரெட் கார்டியன் பர்ஃபெக்டான லீடராக இருப்பார் போல தான் எனக்கு தோணுச்சு கம்பேரிட்டிவ்லி டு எலினா. ஸோ எலினா இட்ஸ் நாட் அ லீடர் மெட்டீரியல். அது எங்கேயுமே ஸ்ட்ராங்காக ப்ரூவ் பண்ண மாதிரி எனக்கு தோணல. அதுக்காக உள்ள மொக்கெல்லாம் சொல்ல முடியாது. இந்த தண்டர்போல்ட்ஸில் யாருமே லீடரும் கிடையாது, சோல்ஜர்ஸும் கிடையாது, எல்லாருமே மோர் லைக் ஈக்குவல் தான். பட் சில இடங்கள்ல எலினாவை லீடர் ஸ்டைலில் புஷ் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் அவளுடைய அந்த சைல்ட்ஹுட் டீமை தான், அந்த தண்டர்போல்ட்ஸ் டீமுக்கான பேரை தான் இதுக்கும் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ஷனாக இருந்துச்சு. அந்த தண்டர்போல்ட்ஸ் பேருமே எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் நியூ அவெஞ்சர்ஸ் மாற்றினாங்க, அதுவும் எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபெக்டாக சிங்க் ஆச்சு. ஃபைனலி லைக் டார்க் அவெஞ்சர்ஸ் அது இதுன்னு சொல்லி எந்த ஒரு பேருமே கொடுக்காம இவங்க தான் உங்களுடைய அடுத்த அவெஞ்சர்ஸ், இவங்க தான் உங்களுடைய அடுத்த சேவியர்ஸ்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றின இந்த தண்டர்போல்ட்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ அவெஞ்சர்ஸாக ப்ரொமோட் பண்ண அந்த ஒரு சீக்வன்ஸ் அழகாகவே எழுதப்பட்டது. என்ன கேட்டிங்கன்னா தண்டர்போல்ட்ஸ் பேரும் சரி நியூ அவெஞ்சர்ஸ் பேரும் பெர்ஃபெக்டாக சிங்க் ஆச்சுருந்தாங்க சொல்லுவேன். அந்த டைட்டிலுக்கான ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே எழுதப்பட்டிருந்துச்சு. அண்ட் ஆப்வியஸாக எலினா அண்ட் ரெட் கார்டியனுக்குள்ளே இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பையுமே அழகாக பில்ட் பண்ணியிருந்தாங்க. அப்பா மக ரிலேஷன்ஷிப்பை ரொம்பவே எமோஷனலாக கொடுத்துருந்தாங்க. ரெட் கார்டியன் வர ஒவ்வொரு சீனுமே தூக்கி சாப்பிட்டு போயிட்டு இருந்தது. அந்த மனசு ஒரு பாசிட்டிவ் தாங்க. அவர் விருப்பப்பட்டு காமெடி பண்ணல, அவர் பேசுறதே காமெடியாக இருக்கு, நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கும் வின்டர் சோல்ஜருக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், வின்டர் சோல்ஜரை பார்த்து இந்த பக்கம் லைக் ஃபேன் பாய் மாதிரி ரெட் கார்டியன் சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாரு. அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சண்டை போடும்போது அவருக்கு ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சம ஃபன்னாக இருக்கும். ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் மாதிரி ரெட் கார்டியன் அண்ட் வின்டர் சோல்ஜர் இந்த டீமப்பா நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதை வச்சு ஒரு தனி சீரிஸ் கொடுக்குறாப்பா மார்வல். ஆனால் ரெட் கார்டியனோட இன்ட்ரோ கொஞ்சம் அன்அக்செப்டபிளாக தான் இருந்துச்சு. யாருமே இல்லாத தனி காட்டுக்குள்ளே எப்படிப்பா நீ வந்த, அது இந்த லிமோவை வச்சு அவ்வளோ தூரம் நீ வந்தியாப்பா. ஆனால் இவங்க அந்த வண்டி எடுத்து தப்பிக்கும் போது கரெக்டாக ஒரு 3 வந்து பார்த்தீங்கன்னா தொத்த ஆரம்பிச்சிருச்சான். அது வரைக்கும் இந்த லிமோவை பார்க்காத அந்த 3 வண்டி இந்த கான்வாய் இவர் லிமோக்குள்ளே எல்லாருமே ஏற்றிட்ட அப்புறம் தொத்த ஆரம்பிக்குதான்.
இஷ்டத்துக்கு எழுதியிருக்காங்க, அது கூட அச்சுக்கா படிக்கலாம்டா. ஆனால் வின்டர் சோல்ஜர் நீ ஏன்பா வந்து சண்டை போட்டுட்டு இருக்க, நீ தான் காங்கிரஸ்மேன் ஆச்சே. போன படத்தில் பிரேவ் நியூ வேர்ல்டில் காங்கிரஸ்மேன் சொல்லி ஒரு அடித்தளத்தை போட்டு இந்த படத்தை எழுதும்போது அதை கம்ப்ளீட்டாக மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்திருக்கும் போல. ஆமால இந்த மனுஷன் காங்கிரஸ்மேனாக இருந்தார், இது எப்படி சமாளிக்கிறது, ஒரு 2 கோட்ஸ் எழுதி கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி அதை ஈடுகட்டத்துக்காகவே வின்டர் சோல்ஜருக்கு கோச்சின் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர்த்து காங்கிரஸ்மேனா இந்த பக்கம் வின்டர் சோல்ஜர் ஒரு மண்ணுத்தையும் பண்ணல. அந்த சீக்வன்ஸ் இவர் காங்கிரஸ்மேனா இருந்திருக்கவே தேவையில்ல நான் சொல்றேன். எந்த ஒரு வகையிலும் அந்த கேரக்டரையோ அந்த ஸ்டோரி லைனையோ இது இம்பாக்டே பண்ணலங்க. தேவையில்லாம எழுதிருக்காங்க. நானே பெரிய சம்பவம் பண்ண போறாங்கன்னு நினைச்சா ஒரு மண்ணு கிடையாது. ஆனால் என்டி சீன் அல்டிமேட் இருந்துச்சுன்னா ஃபைட்டிங் சீனும் சூப்பராகவே கொடுக்கப்பட்டிருந்துச்சு. நிறைய ஃபேன்ஸ் பக்கிக்கு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் வர ஒவ்வொரு சீனுமே சூப்பராக செதுக்கி இருந்தாங்க. ஆனால் என்ன இந்த மனுஷனை தான் சென்ட்ரி போட்டு பொழந்து கட்டிட்டு இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு அதிகமாக அடி வாங்கின சென்ட்ரி கிட்ட அடி வாங்கின கேரக்டர் இவராக தான் இருப்பார் போல. பாவண்டா எப்பா. இதை தொடர்ந்து நம்ம யூஎஸ் ஏஜென்ட் ஆரம்பத்தில் நிறைய பேர் அவருக்கு பிடிச்சிருக்காது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேரக்டரை பிடிக்கிற மாதிரி டெவலப் பண்ணி கூட்டு போயிருந்தாங்க. எனக்கு இப்போவும் அந்த யூஎஸ் ஏஜென்ட் கேரக்டர் அவ்வளோவா பிடிக்கல தான். ரைட்டிங் வைஸாக சொல்கிறேன், ரொம்ப ஃப்ளாட்டாக தான் ஃபீல் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு சில ஹீரோயிசம் தன்மையை கொடுத்து ஃபைனலாக அவர் ஓகே இவர் நியூ அவெஞ்சர் தாண்டா அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டோட தான் முடிச்சிருக்காங்க. இன்னும் பெட்டரான பில்டப் கொடுத்துருக்கலாம் யூஎஸ் ஏஜென்ட்டுக்கு. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். அவருமே டிப்ரெஷன் ஸ்டேட்டில் தான் இருப்பார். லிட்டராக அந்த 4 பேருமே ஒன்றா சேர்ந்து ஒரு பைப்பில் ஏறி போவாங்களே, மேலே அந்த பைப்பில் இருந்து கீழே குச்சிடலாமான்னு சொல்லி ஒரு செகண்ட் அவன் யோசிச்சு பார்ப்பாருன்னு. திரும்பவும் சொல்கிறேன், எல்லாருமே ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் தான் இருக்காங்க. அது நல்லாவே கன்வே ஆயிருக்கு. கோஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச இந்த டீம்லேயுமே செம்ம பவர்ஃபுல்லான கேரக்டர். அந்த பவரை எங்கேயுமே ஒழுங்காக யூஸே பண்ணலங்க. சண்டேல கூட ஒழுங்காக யூஸ் பண்ணல, நார்மலாக தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம் கோஸ்ட்டை. அண்ட் கோஸ்ட்டோட பேக் ஸ்டோரியுமே இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அந்த ஆன்மன் அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்துருந்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக கன்வே பண்ணியிருப்பாங்க. பட் இவர் ரொம்ப நாளாக கவர்மெண்ட் கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தா. அது வரைக்கும் என்ன நடந்துச்சு, அந்த வேலைகளை இவ எப்படி பண்ணான்னு சொல்லி எதையுமே இந்த சீக்வன்ஸ் இந்த படத்தில் காமிக்கவே இல்லை. டக்குன்னு கடந்து வந்துட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே. எனக்கு தெரிஞ்ச அவளுடைய அந்த லுக் நல்லா இருந்துச்சு. என்ன கொஞ்சம் பேக் ஸ்டோரியை டீட்டெயிலாக கொடுத்துருக்கலாம். அண்ட் த புவர் டாஸ்க் மாஸ்டர் பாவண்டா நெத்திப்பட்டில் ஒரே ஷாட்டு கோஸ்ட் முடிச்சு விட்டா. ஐ மீன் கோஸ்ட் இங்கே வந்தது காரணமே முடிச்சு விடுறதுக்கான கோஸ்ட் மட்டும் தான் அந்த வேலையை உருப்படியாக பண்ணியிருப்பான். ஸோ ஷாக் ஃபேக்டராகவும் அமைஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு கோஸ்ட் யாருன்னே தெரிஞ்சிருக்காது. இவன் தானே டாஸ்க் மாஸ்டர் கொண்டா அப்படிங்கிறதுக்காகவாச்சும் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க நான் நினைக்கிறேன். இக்கானிக்கான மூமெண்ட்டாகவே மாறிடுச்சு. ஆனால் டாஸ்க் மாஸ்டரே எதுக்குப்பா நீ மாஸ்க் போட்டிருக்க, அந்த மாஸ்கால் ஒரு புல்லட்டை கூட தடுத்து நிறுத்த முடியலனா என்ன டேஷுக்கு அந்த மாஸ்க்கு நான் கேட்குறேன். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரிஜினல் டாஸ்க் மாஸ்டர் வெளில சுற்றிட்டு இருக்காரு, அவரை கூட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி கதை இருந்தால் கூட நல்லாயிருக்கும். பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். டீம் வந்து பர்ஃபெக்டாக செட் பண்ணி சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. பட் என்ன அந்த பங்கர் சீக்வன்ஸை ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட இழுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது இந்த பங்கருக்குள்ளே தான் போயிருக்கும். ஒரிஜினல் ஐடியா படி இந்த பங்கருக்குள்ளேயே மொத்த கதையுமே எடுக்கிறதா பிளான் வச்சிருக்காங்களா. பங்கர் ஒரு லெவல் பை லெவலாக இருக்க அங்கே இருக்க எல்லாருமே போட்டு தட்டு எஸ்கேப் ஆகிறது தான் பிளானாக இருந்திருக்கு போல. அதுக்கப்புறம் தான் மாற்றிருக்காங்க. இந்த படத்தோட அந்த சீன் செலெக்ஷனுங்கிறது ரொம்ப குட்டியாக தாங்க இருக்கும். இந்த பங்கரு அதுக்கப்புறம் ஒரு குட்டி டிராவல் இருக்கும். அதை தொடர்ந்து நியூ அவெஞ்சர்ஸோட பில்டிங், அவ்வளோதான். 3 லொக்கேஷனுக்கு தான் அவங்க மாறி போயிருப்பாங்க. மொதல் அந்த மலேசியா ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் சும்மா எக்ஸ்ட்ராவே எடுத்து ஆட் பண்ணுது. மற்றபடி 3 லொக்கேஷனுக்குள்ளேயே கதையை சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிருப்பாங்க. இந்த கதையோட அந்த லீனியாரிட்டி நல்லா இருக்கும். ஐ மீன் எந்த ஒரு கன்ஃபியூஷன் ட்விஸ்ட் அண்ட் டர்னுமே இல்லாமல் லீனியராக இந்த கேரக்டர்ஸ் இதுதான் பண்ண போறாங்க, இந்த கேரக்டர்ஸ் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி சிம்பிளான ஒரு ஸ்டோரியை அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பாராட்டி ஆகணும். ஆனால் மார்வல் கிட்ட நம்ம பிரம்மாண்டத்தை எதிர்பார்க்குறோம். இதை எனக்கு தெரிஞ்சு ஒரு சீரியஸாக கொடுத்துருக்கலாம் போலங்க. ஒவ்வொரு ஹீரோஸுக்கும் ஒவ்வொரு தனி எபிசோட ஒதுக்கி அவங்களுடைய ஃபிளாஷ்பேக் டிப்ரெஷன் ஸ்டேஜ் எல்லாத்தையுமே இன்னும் டீட்டெயில்டாகவே அலசி ஆராய்ச்சிருக்கலாம். எலினா கார்டியன் வின்டர் சோல்ஜருக்கு கொடுத்த அந்த முக்கியத்துவத்தை மற்ற எந்த ஒரு கேரக்டர்ஸுக்கும் கொடுத்த மாதிரி தோணலை. சீரியஸாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். படமாவும் நல்லா தான் இருந்துச்சு. சீரியஸாக இன்னும் பெட்டரான ஸ்டோரியை சொல்லியிருக்க முடியும். படமா எல்லாருக்குமே இந்த கேரக்டர்ஸ் ஒட்டணும்னு சொல்லி லீனியரான ஒரு கதையில் இந்த கேரக்டர்ஸை அழகாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர் பிளாக் விடோ படம் பார்த்திருந்தாலே போதும். அதுலேயுமே முடிஞ்ச அளவுக்கு அந்த கேரக்டர்ஸ் தான் அழகாகவே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. பட் அதை நீங்கள் பார்க்காம இதுதான் ஃபர்ஸ்ட் படமாக பார்த்தாலும் 2-3 கேரக்டர்ஸ் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெட் கார்டியன் எலினா, யூஎஸ் ஏஜென்ட், பாசிபிளி வின்டர் சோல்ஜர், இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு டீசெண்டாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக சென்ட்ரி கேரக்டர் ஒரு டிப்ரெஸ்டான அன்னியன் கேரக்டர் மாதிரி அழகாகவே எழுதியிருப்பாங்க. அந்த மனுஷனோட ஆக்டிங்கை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். 3 வித்தியாசமான ரோலுக்கும் 3 வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. தாறுமாறாக இருக்கும். வாய்டெல்லாம் பார்த்து பயந்துருவீங்க. நீங்கள் லைட்டாக ஒரு ஹாரர் வைபை டச் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இவனெல்லாம் யாரால சமாளிக்க முடியும்னு சொல்லி ஒரு கேள்வியை கண்டிப்பாக உங்களை கேட்க வச்சிருப்பாங்க. நிஜமாலே எல்லா அவெஞ்சர்ஸையும் ஒன்றா சேர்த்தா கூட இந்த பக்கம் நம்ம சென்ட்ரி டிஃபீட் பண்ண முடியாது போலயே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். சென்ட்ரியோட அந்த லுக் எனக்கு பிடிக்கல. அது ரொம்பவே காஸ்ட்லிஷாக இருக்குது. ஒரு பட லெவலுக்கு குவாலிட்டி இல்லைங்க. அது வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. காமிக் புக்கில் நீங்கள் சென்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒளிர்வார். சூப்பராக இருக்கும். அதை பார்க்க அவளுக்கு ஒரு காட் லெவல் ஜீசஸ் லெவலுக்கு அந்த பற்றி தான் கேட்பாங்க. ஆனால் அந்த படத்தில் ரொம்ப சப்பையாக அவருடைய அவுட்லுக் இருந்துச்சு. பிளாண்ட் லுக்கில் இன்னும் பெட்டராக பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸில் குறை சொல்ல முடியாது. அவர் நினச்சிருந்தானா ஒரே குத்தில் எல்லாருமே கொல்ல முடியும். பட் நான் ஏன் கொல்லணும், நான் ஏன் உன் பேச்சை கேட்கணும்னு சொல்லி அவர் காடாக இருந்து சின்னதாக ஹோம்லேண்டர் மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் போவார்.
அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த வாய்டுக்குள்ள அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் போகிறது, அந்த வாய்ட் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி அந்த சீக்வன்ஸ் அமைச்சது தாறுமாறாக பண்ணியிருப்பாங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சாலிடாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். பாபாவும் அந்த ஆக்டிங் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுவும் வாய்டுக்குள்ளே ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டியை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸை சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. அவருடைய பேக் ஸ்டோரி ரொம்பவே டிப்ரெசிங்காக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். பாப், சென்ட்ரி, வாய்டு மூணுத்துக்கான அந்த ஸ்க்ரீன் டைமும் 3 பேருக்குமான அந்த ஒரு ஆக்டிங் டிஃப்ரென்ஸுமே அழகாகவே காமிச்சிருந்தாங்க. அதில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாதுங்க. ஆனால் என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு தான் பஞ்சம். ஐ மீன் லைக் அந்த பங்கரில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். எல்லா கேரக்டர்ஸோட அந்த தனித்தனி ஃபைட்டிங் ஸ்டைலில் ரொம்ப டீசெண்டாக காமிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் நாட் அ பெஸ்ட். அண்ட் ஃபைனலாக வாய்டோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே டப்புன்னு முடிஞ்சிடும். எதிர்பார்த்த மாதிரி தான் கதையுமே இருக்கும். ஐ மீன் இவங்களால நினச்சா கூட இந்த பக்கம் சென்ட்ரி அடிச்சு ஜெயிக்க முடியாது. அன்பே சிவம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசி ஜெயிப்பாங்க. நான் ஆரம்பத்தில் கெஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் நடக்கும். இதுக்கு முன்னாடி வந்த எல்லா ஃபேஸ் 4 மார்வல் படங்கள்லையுமே ஃபைனல் வந்த வில்லன்களை பேசியே திருத்திருப்பாங்க. அது கொஞ்சம் விருப்பம் தாங்க இருக்கும். ஆனால் இந்த இடத்துல சென்ட்ரிக் அதை புல் ஆஃப் பண்ண விதமும் அதை ஜஸ்டிஃபை பண்ண அந்த தன்மையும் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இவர் இதை தாண்டி வேறு எப்படியும் டிஃபீட் பண்ண முடியாதுரா, இப்படியே பேசி தான் திருத்த போகிறாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிறத ஒரு கியூரியாசிட்டியோட மெயின்டைன் பண்ணி கூட்டு போய் அதை டெலிவரும் பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் இந்த படத்துக்கு இப்படி எண்டிங் இருந்தால் தான் கரெக்டாக இருக்குங்கிறதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை தெளிவாக அந்த கிளைமேக்ஸ் கொடுத்துருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ஃபேஸ் 4 படங்களில் அது சொல்ல முடியாதுங்க. இந்த படத்துக்கு இந்த மாதிரி எண்டிங் தான் கரெக்டாக இருக்கும் போல எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ அப்படியே அந்த வாய்டு சீக்வன்ஸுக்குள்ளே வருவோம். ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம சென்ட்ரி வந்து பார்த்தோன்னா மொத்த நியூயார்க் சிட்டியுமே வாய்டுக்குள்ளே தள்ளுவார். வாய்டுக்குள்ளே உங்களுடைய அந்த கெட்ட கனவுகள் இல்லைன்னா நீங்கள் ரெக்ரெட் பண்ணுற அந்த விஷயங்களை தான் நேருக்கு நேராக ஃபேஸ் டு ஃபேஸாக மீட் பண்ணுவீங்க. முதல்ல உங்களுடைய இன்னர் டீமன்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. இதில் நம்ம எலினாவோட அந்த இன்னர் டீமன் சீக்வன்ஸ் சூப்பராக இருக்கும். பாபோட இன்னர் டீமன் சீக்வன்ஸை காமிச்சிருக்க மாட்டாங்க, ஃப்ளாஷ் மட்டும் ப்ளே பண்ணியிருப்பாங்க. மற்றபடி எந்த ஒரு கேரக்டர்ஸுக்கும் அந்த இன்னர் டீமன் சீக்வன்ஸ் அமைக்கப்படலை. அதான முக்கியம். எல்லா கேரக்டர்ஸோட அந்த டெவலப்மெண்ட்டை இன்னும் பெட்டராக காட்டுறதுக்கு இன்னர் டீமன் சீக்வன்ஸ் தேவைப்படுது. அந்த வாய்ட் சீக்வன்ஸ் தேவைப்படுது. எல்லாருமே டிப்ரெஸ் ஸ்டேஜில் இருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த வாய்டுக்குள்ளே நடக்கிற சீக்வன்ஸை இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் இழுத்துருக்கலாம். ஒவ்வொரு கேரக்டருக்கும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 சீனாவது கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் நம்ம வின்டர் சோல்ஜருக்காவது கொடுத்துருக்கலாம். ஏன்னா இவர் லிட்ரலி ஒரு 20 வருஷங்கள் கிட்ட ஹைட்ரா கண்ட்ரோலில் பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு அசாசனாக சுற்றிட்டு இருந்தார். அசாசனாக இருக்கும்போது இவருடைய பிரெயின் அலைவாக தான் இருந்திருக்கு. இதை நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்லி அவர் மைண்டுக்குள்ளே பல இடங்களை கதறி இருப்பார்ல, அந்த ரெக்ரெட் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே வேற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் சீக்வன்ஸ் அமைஞ்சிருந்தும் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி யூஎஸ் ஏஜென்ட் அண்ட் கோஸ்ட்டை பற்றி நமக்கு பெருசாக ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. அவளுமே லிட்ரலி இந்த பக்கம் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் அடிமையாக வாழ்ந்திருக்கா ஒரு 20 வருஷங்கள் கிட்ட. இதெல்லாம் அவன் வேணும்னு தான் பண்ணலாம், இல்லை தன்னுடைய அந்த பவர்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக பண்ணலாம், இவளுடைய அந்த மன நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு 2-3 சீனாச்சும் காமிச்சிருக்கலாம். இந்த வாய்டுக்குள்ளே இவங்களுடைய இன்னர் டீமன்ஸ் என்ன மாதிரி இருந்திருக்குங்கிறத லைட்டாக டீஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெட் கார்டியன் மட்டும் ஈஸியாக அதை கடந்து வந்துட்டாரு. ஏன்னா இட் டசன்ட் ஹேவ் எனி ரெக்ரெட்ஸுங்கிற மாதிரி சூப்பராகவே ஒரு மெசேஜ் அனுப்புதுன்னா அவங்க கன்வே பண்ணியிருக்கலாம். மிஸ் ஆயிடுச்சு. இந்த வாய்ட் சீக்வன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். இந்த படம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் டப்புன்னு சீக்வன்ஸ் நகர்ந்துக்கிட்டே இருக்குமா, 2 மணி நேரத்துக்குள்ள தான் படத்தை வந்து செட் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால சீக்கிரமாக படம் முடிஞ்சிடும். அந்த வாய்ட் சீக்வன்ஸை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் தோணுது. அதே மாதிரி ஹீரோயிசமாக சில விஷயங்களை பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த வாய்ட் கூட சண்டை போட்டுட்டு இருக்க அந்த சமயத்தில் மக்கள் இந்த ஹீரோஸ் என்ன மாதிரி பாதுகாக்கிறாங்க, அதுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்க அப்படிங்கிறத தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. இதுதானே நம்ம கேட்குறோம். ஐ மீன் லிட்டரலி ஃபைனலாக பார்க்கும்போது எல்லாருமே மக்களுக்காக தான் போராடுறாங்க, மக்களை காப்பாற்ற மாற்றிக்கிறாங்களே. அந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி வந்து அவெஞ்சர்ஸ் படங்களையுமே கம்மியாக தான் இருந்துச்சு. அதை முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தில் அழகாகவே எலிவேட் பண்ணி காமிச்சு நம்ம கண்ணிலையுமே ஓகேடா இவங்க ஹீரோ மெட்டீரியல் தான் போல அப்படிங்கிற ஒரு தாட்டை வர வச்சுருந்தாங்க. ரைட்டிங்கில் அது போயிருக்கு. அதான் கொஞ்சம் ஆக்ஷன் பெட்டராக இருந்திருக்கலாம். அண்ட் இவங்களை புது அவெஞ்சர்ஸ் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஸ்டில் பழைய அவெஞ்சர்ஸோட தீம் தான் போடுறாங்க, புது அவெஞ்சர்ஸோட தீம் சொல்லி எதையுமே அவங்க ஆட் பண்ணல. மியூசிக் அண்ட் பிஜிஎம்ங்கிறது கொஞ்சம் வீக்காக தான் ஃபீல் ஆச்சு. சில இடங்களில் விஎஃப்எக்ஸுங்கிறது உங்களுக்கு துண்டா தெரியலாம். பட் ஓவரால் ஸ்டோரின்னு சொல்லி பார்க்கும்போது இட்ஸ் அ வெல் ரிட்டன் அண்ட் வெல் பேலன்ஸ்டு ஸ்டோரி. ஆக்ஷன், ஹியூமர், எமோஷன் சொல்லி எல்லாமே பேலன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு படம். நெட்பிக் பண்ணால் நிறைய குறைகளை சொல்லலாம், ஆனால் நான் அப்படி சொல்ல விரும்பல. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வெல் மேட் மார்வல் படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். திஸ் இஸ் ரியலி a குட் திங். ஃபஸ்ட்டு இந்த தண்டர்போல்ட்ஸ் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் அப்போ இதெல்லாம் தேராதான் நான் நினச்சேன். ஆனால் என் நினைப்பையே மாற்றி எழுதிட்டாங்க. வெல்டன் மார்வல், வெல்டன். ஸோ படம் பார்த்தவங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுப்பீங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே மறக்க வைக்கல. காம் பண்ணிட்டு அந்த லைக் மேலே தட்டி விடுங்க. உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான விட எல்லாமே பட்டு தெரியும். ஹேஃபன் கைஸ், வட்ட